OTamimedia.com தினமும் உலகை புதிதாய் காணலாம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு முக்கிய பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இயக்குனர் அவர்கள் நான் உள்ளே நுழையும் பொழுது இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துருந்தாரு. நான் உள்ள வரும்போது யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு நான் உடனே எழுந்து நாங்க வர தம்பி உட்காந்துருந்தாரு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு மாற்றுத்திறனாளின்னு. நான் உள்ள போய் உட்காந்து எஸ்ஐ சுந்தர் சாரோட பேசிட்டு இருக்கும்பொழுது, சார் இந்த மாதிரி குறும்புக்கார பசங்க இயக்குனர் வந்து பத்திரிகை கொடுக்க வரணும்னு எஸ்ஐ சுந்தர் சார் சொல்லியிருந்தாங்க. வர சொல்லிப்பானோன்னே ஒரு தகவல் வந்தார். அப்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது எனக்கு. என்னடா இது இயக்குனர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காரு அப்படின்ட்டு. அப்போது நான் விசாரித்தேன், இந்த மாதிரி நான் ராஜன் சாருடைய அசோசியேட் சார், நான் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எஸ்ஐ சுந்தர் சார் வந்துட்டு என்கிட்ட சொல்லி, உங்கள் ஆஃபீஸில் நான் வந்து உங்கள் பத்திரிகை சார்னாரு. நான் சொன்ன, தம்பி நீ வர வேணாம், நீ வந்தீங்கன்னா நான் வந்து இந்த விழாவுக்கு வரமாட்டேன். நீ யாருக்கிட்ட ஒரு பிஆர் மூலிமா யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பு, இல்லை இப்போ நீ சொன்னதே போதும், நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் என்னை வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி, சார் உங்கள்கிட்ட பத்திரிக்கை நான் நீ சொன்னதான் சொல்கிறேன், நீ யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பு, நான் வரேன். அதே பிரகாரம் ஒரு கமர்ஷியல் படத்துக்குரிய அத்தனை இலக்கணங்களும் இந்த பாடலுடைய முன்னோட்டத்தில் தெரிஞ்சது. இந்த தம்பிக்கு எங்கள் நிறுவனத்திலிருந்து நிச்சயமாக ஒரு படம் தருவோம். அதை வந்து அவரை வெற்றி படமாக்கி அவருக்கு ஒரு நெற்றிக்கு திலகமிக்கிற அளவுக்கு என்னுடைய சிறப்பான விஷயத்தை. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னார், சார் நான் வந்து கள்ளக்குறிச்சி சார், இயக்குனர் முருகதாஸ் எங்கள் ஊர் தான் சார், அவர் கூட கூப்பிட்டுருக்கார் சார், வருவார்னு சொன்னார். அவர் துப்பாக்கி படத்துடைய இசைப்பணியில் இருக்கிறாரு. ஆகவே அவர் வருவது காலதாமதமாக இருந்தாலும் வரலனாலும் அவருடைய இலக்கை நீ அடைவேன்ற ஒரு வாழ்த்து சொல்லி, செவி குளிர சிந்தை மகிழ குறும்புக்கார பாடல்கள் பட்டி தொட்டியங்கும் வெற்றி நடைபோடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தமைக்கு நன்றி. என்னுடைய திரை குடும்பத்தினருக்கும் பெரும் மரியாதைக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை சகோதர சகோதரிகளுக்கும் பெரும் திரளாக கலந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சாமிதுரை அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் சொன்னது போல எனக்கும் அவரை சந்திச்ச பெரிய சிரிப்பா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு சென்னைக்கு ஓடி வந்து போராடி ஒரு இயக்குனராகி அப்புறம் வந்து இயக்குனராகிறதுக்கு படுற பாடுங்கிறது, அதை எழுதினாலே யாரும் கண்ணீர் விடாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு கலைஞனும் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிற ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு வந்து சாமிதுரை ஒரு இயக்குனரா வந்து உட்கார்ந்து இன்னைக்கு இந்த பாடல் வெளியீட்டு விழா நடக்கிறது உண்மையிலேயே மனசுக்கு ஒரு பெரிய நிகழ்வா இருக்கு. குறும்புக்கார பசங்க அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்து எல்லாருமே வந்து இந்த பட்டத்தை வாங்காம அல்லது இந்த திட்டத்தை வாங்காம அவங்களுடைய இளமை காலம் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காது. ஆக சில குறும்புகள் வந்து வெளியில தெரிஞ்சிருக்கும், சில குறும்புகள் வெளியில தெரியாம போனாலும் நம்ம ஒரு கட்டத்துல மற்றவங்களுக்கு சொல்லியிருப்போம். கடைசி வரைக்கும் சொல்லாத குறும்புகள்லாம் எவ்வளவோ இருக்கு மனித வாழ்க்கையில. இதுல சாமிதுரை எந்த குறும்பு சொல்லியிருக்காருன்னு நானும் படமா பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச தேசிய கீதம் எழுதின ரவீந்திரநாத் தாகூர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா அவர் சொல்றாரு, அழகையும் உன்னதத்தையும் அற்புதத்தையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தேடி நான் உலகம் முழுக்க ஓடினேன், ஓடி ஓடி தேடினேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, ஏமாற்றமே மிஞ்சியது. கடைசியில களைப்படைஞ்சு என் வீட்டு நடுக்கூடத்தில் கவிழ்ந்தெடுத்து விழுந்தேன், தூங்கினேன். அதிகாலை கண் விழித்து தலை தூக்கி பார்த்த போது என் வீட்டு வாசலில் இருந்த
புல் நுனியின் பனித்துளியில் அத்தனையும் தரிசித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அன்பும் அற்புதமும் அழகும் கலையும் இது எதுவுமே ஓடி ஓடி தேடி எங்கேயாவது இருந்து பார்த்து சேகரிச்சு எடுத்துட்டு வந்து பதிவு செய்யறதில்லை. அது உன்னை சுற்றிய, உன் வீட்டை சுற்றிய, உன்னுடைய சமூகத்தை சுற்றிய, உன்னுடைய உறவுகளை சுற்றிய அவ்வளவும் இருக்கு. அதை தேடு, அத்தனையும் உனக்கு கிடைக்குங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஆக குறும்புக்கார பசங்கள்ல அதுதான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு அழகான வாழ்க்கை இதில் பதிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். நான் அந்த பாடல்கள் ஒரு 2 பாடல், ஒரு மெலோடின்னு ஒரு பாட்டு எனக்கு பிடிச்சது. சில பாடல் கேட்க பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இதுல மற்ற பாடல் சினேகன் எழுதியிருக்காரு. இது மாதிரி இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் உண்மையிலே பார்க்கும்போது, பாட்டா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உண்மையிலே இருந்தது. படத்தில் நடிச்ச மோனிகா சின்ன வயசுல இருந்தே நடிக்கிறவங்க. ஏனோ என்னன்னு தெரியல, அவங்க ஒன்றும் பெரிய இடத்துக்கு வரல. ஆனா வரணும்னு நினைக்கிற ஒரு முகபாவம், நடிப்பு தெரிஞ்ச ஒரு நடிகை அவங்க இந்த படத்துல கதாநாயகியா முழுசா நடிச்சிருக்கிறது. இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ராகவா லாரன்ஸ் ஒரு அற்புதமான மனிதன். ஒரு தாய் மனசோட அவர் அந்த அழைப்புதல சாமி தடவை உட்கார்ந்துருக்க அவர் நின்று தன்னுடைய உதவியாளன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த மனசு, அதே மனசோட நம்ம வாழ்த்துவோம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இயக்குனர் ஆகிறதுக்காக ஓடுற ஓட்டம் கொஞ்சம் நிமிடல. ஆனா சாமிதுரை அப்படியாப்பட்ட ஒரு பெரும் போராட்டத்துல இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம். மனசுக்கு சொல்லும் போது நமக்கே வலிக்குது. ஆனா எவ்வளவு பாடுபட்டிருப்பாருன்னு சும்மா கற்பனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கவலையா கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட நண்பன் சாமிதுரை இயக்குன இந்த படம் ஓடணும் ஓடணும் ஓடி ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படைப்பில் கலந்துருக்க பாடல் எழுதின சினேகன், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், நாயகன், நாயகி எல்லாரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுட்டு வாழ்த்து விடைபெற. நன்றி, வணக்கம். மனோஜ் பிரசாத் அவர்களுக்கு மேடை அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழா வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார் சொன்ன மாதிரியே ஒரு நாள் ஈவினிங் என்னோட ஆஃபீஸ்க்கு டெய்லி போயிட்டு வர்றது அவ்வளோ சிரமமாக இருக்குது. இந்த வேளாங்கண்ணி ஸ்கூல் படிச்சிருக்கேன். நான் போகிறதே ஒரு நாளும் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன். வரவிடாமல் பண்ணுறதுக்கு அத்தனை வேலையும் அந்த கார்பரேஷன்காரங்க பண்ணுறாங்க, ரோடை வைக்க போட்டு. ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு சரி தம்பி போனாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி வேணாம் அவர் வர வேணான்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவுக்கு நான் வந்திருந்தேன். ஒரு ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மாலையெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் பாடியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு நம்ம போகிறோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான வேலை இருக்கு. ஸோ அந்த இதில் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்துட்டு அந்த டீம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அவர் கூட ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக இயக்கிய கொண்டு வந்திருந்த அந்த டீம்மேட்ஸ் அத்தனை பேருக்குமே நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் விழா, பாடல்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்துக்கு ஒரு அழகான ஹீரோ ஹீரோயின் கிடைச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ படம் போஸ்டர் வச்சே சொல்லலாம் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ போஸ்டர் டிசைன், பேப்பர் ஆடெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதுவே படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கும். அது இல்லாமல் தானு சார்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அடுத்து என் கம்பெனிக்கு ஒரு படம் தரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருந்து நன்றி, வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லா விஐபிஸ்க்கும் வணக்கம்.
ஹாப்பி குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஆடியோ லான்ச் பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டும் முடிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் சாமிதுரை அண்ணாவும் ரவி அண்ணா தான். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாமி அண்ணா வந்து என்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லும் போது அவரை பற்றி எனக்கு தெரியாது ஒன்றுமே. அவர் வந்து மீட் பண்ணாரு. அவர் ஒரு அசோசியேட் டைரக்டர்லாம் வந்து என்னை மீட் பண்ணாங்க. அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கையில் நடந்து வந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசினேன். கதையெல்லாம் கேட்கல. இந்த படம் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் நான் பண்ணது. அண்ட் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ அருள்ராஜ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. அண்ட் கேமராமேன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீம் ஒரு புது டீம். இந்த டீம் வந்து நிறைய படங்கள் இனி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக என்னோட ஹெல்ப் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ளீஸ் இந்த ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஆடியன்ஸை ரீச் பண்ணணும். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சாமிதுரை அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அனைத்து இயக்குநர்களுக்கும் அனைத்து படைப்பாளிகளுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் ஆக்சுவலி கேலிக்கட்ல இருந்து இங்கே வருவேனா வரமாட்டேனானே கூட தெரியாம மார்னிங்ல இருந்து பயங்கர டென்ஷன்ல நான் இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டை கூட நம்ம வந்து பஸ்னா கூட ஓடி போய் ஏறலாம், பட் ஃப்ளைட்ல அது கூட முடியாது. ஸோ பயங்கர டென்ஷன்ல அங்கேருந்து வந்தேன். இங்க நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். ஆனா இங்க இத்தனை கூட்டம், இவ்வளோ ரசிகர்கள், இவ்வளோ நண்பர்கள் இந்த ஹாலை ஃபுல்லா ஃபில் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ப்ளீஸ் எங்களோட படத்துக்கு தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான பல படங்கள் வெற்றி ஆகும். அண்ட் இன்னைக்கு சாமிதுரை சாரோட முதல் படம் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்றதுல. பிகாஸ் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு, எந்த அளவுக்கு ஆன் செட்ல ஒர்க் பண்ணாருன்றது எங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எங்க டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா ஒரு 2 பெரிய பில்லரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா அசோசியேட் டைரக்டர்ஸ் மாரி சார் அண்ட் சீனு சார் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எந்த ஒரு நிமிஷமே அவர் வந்து டயர்ட் ஆகவே இல்லை சாமிதுரை சார். ஏதாவது ஒரு செகண்ட் டயர்ட் ஆனா கூட அந்த இடத்த டபுள் மடங்கு ஃபில் பண்றதுக்கு அவங்க 2 பேருமே ஒரு 2 பில்லரா இருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் we are really thankful to both of them. 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வந்திருக்கும் விருந்தினருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மனோஜ்குமார் சார் வந்து இந்த என்னை வாழ்த்ததுக்கு வந்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேரிடம் உதவிக்கிறாங்க. நிறைய ஆஃபீஸுக்கு சென்று பார்த்தேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு வாய்ப்புகள் தரலை. நான் முதல் முறையாக சந்தித்து ஒரு குறும்பட சீரியை கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு அன்றே பார்த்து அப்பே எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். லாரன்ஸ் மாஸ்டரிடம் உதவியாக சென்றேன். அவர் வந்து நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்பு தரேன், அது வரையும் என்னோட ட்ரெஸ்ட்ல தங்கிக்கொண்டு சொன்னார். கடந்த 4 வருடங்களாக அவரிடம் இருந்து உதவியினராக நிறைய பேரிடம் வாய்ப்பு தேடி அடைந்தேன். ஒன்றும் கிடைக்கவில்லை. நான் எப்படியாவது படம் பண்ணி தீர்வுன்னு சொல்லி வீட்டில் அப்பா அம்மா இந்த திரைகளில் நுழைந்து அவர் சொன்ன பேரை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவது இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதற்கான பெருமையை இந்த மண்ணில் தோல்வி தந்த
நீங்கள் பிறகுகள் கோயிலுக்கு வந்த சாமிகளுக்கு நன்றி, அவருடைய பெற்றோர்களுக்கு நன்றி. கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் ForTamil Media. ForTamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.